ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் என்ற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பிடேக் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பிடேக்குள்ள ஒரு கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணிருக்கேன். இந்த பிடேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் என்ற ப்ராப்பர்ட்டி நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கேன். இதை நான் நார்மலா ரன் பண்ணி கேட்டேன், எந்த வேல்யூவும் கொடுக்காம. பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன்ன்ற ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு மேலேயோ ஆர் கீழேயோ ஒரு லைனை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா இந்த இடத்துல அண்டர்லைன்ன்ற வேல்யூ நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்ல வந்து ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. இதுல இன்னொரு வேல்யூ இருக்கு, அதை பத்தி பார்த்துடலாம். இந்த இடத்துல ஓவர் லைன்ன்ற வேல்யூ இருக்கு, அதை பத்தி பார்த்துடலாம். இதை டிக்ளேர் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல வந்து ஓவர் லைன் கொடுத்ததுனால மேல கிரியேட் ஆயிருக்கு. எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வெப் டெவலப்பர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.